எடுத்துக்கிட்டிங்கன்னாவே நமக்கு ஒரு விஷயத்தை எவ்வளோ தடவை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ நான் பேசிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் வந்து என்னோட நேமை 5 தடவை எழுதணும்னு நினைக்கிறேன் அவுட்புட்டில். ஸோ system டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வைஷு. இப்போ இதுவே எனக்கு நான் என்ன பண்ணேன்னா 5 தடவை எனக்கு இது வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் இப்போ சும்மா அதை காப்பி பண்ணி பேஸ்ட், அதே மாதிரி அகைன் காப்பி பண்ணி பேஸ்ட், அகைன் காப்பி பண்ணி பேஸ்ட், அகைன் காப்பி பண்ணி பேஸ்ட், இந்த மாதிரி ஒரு 5-6 தடவை எனக்கு வந்து என்னோட நேமே பிரிண்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த ப்ரோக்ராமில் ஒரே கோடை நான் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவான்னு இதை கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணாமல் விட்டோம் நம்ம இதை. என்டர் க்ளோஸ். இது ஒன்று எடுத்து விட்ருவோம். ஓகே, இதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ கம்பைல், இப்போ கம்பைல் ஆயிரும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் ரன் பண்ணுறோம். ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. இப்போ என்டர் பண்ணனதோ எனக்கு அவுட்புட்டில் என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். வைஷு வைஷு வைஷுன்னு ஒரு 6 டைம்ஸ். ஏன் 6 போட்டேன்னு கேட்காதீங்க. ஸோ என்னோடய பர்த்டே டேட் 6, அதனால தான் வந்து 6 டைம்ஸ் வைஷு வைஷுன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலனில் 6 டைம்ஸ் வைஷு அப்படிங்கிறத எனக்கு இந்த இடத்துல நானே வந்து டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ 6ங்கிறதுனால நானே பண்ணிட்டேன். இதுவே எனக்கு ஒரு 6000 டைம்ஸ் வேணும், ஒரு 600 டைம்ஸ் வேணும் அப்படின்னு நானே பிரிண்ட் எலன் அப்படின்னு கொடுத்து டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. காப்பி பேஸ்ட்னாலுமே இருந்தாலும் அது வந்து பாசிபிள் இல்லை தானே. ஸோ அதுக்கு அதை எனக்கு ஒருத்தர் பண்ணி கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் யார் எனக்கு பண்ணி கொடுக்க போகிறான்னா ஃபார் லூப் வந்து எனக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ எனக்கு இவ்வளோ டைம்ஸ் தான் என் நேம் வேணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். எனக்கு எவ்வளோ டைம்ஸ் வேணும்னே தெரியாது அப்படின்னா அதுக்கு வைல்ட் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ வைல்ட் லூப் வந்து அப்கமிங் டேஸில் வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபார் லூப். ஸோ எனக்கு மொத்தம் எவ்வளோ டைம்ஸ் வைஷுன்னு பிரிண்ட் ஆகணும்? 6 டைம்ஸ். இப்போதைக்கு எனக்கு 6 டைம்ஸ் பிரிண்ட் ஆனால் போதும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபார் லூப் இந்த இடத்துல. ஸோ அந்த ஃபார் லூப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான